நான் போன வீடியோவில் வந்து வாழைக்காய் வந்து அடி பிடிக்காமல் எப்படி வேக வச்சு எடுக்கிறதுன்னு நான் சொல்லியிருப்பேன். இப்போ நான் அதை வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ நான் ஒரு வாழைக்காய் நான் பாட்டத்துலேருந்து எடுக்கிறேன். எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாட்டத்தில் வந்து அடியே பிடிக்காது. அதே மாதிரி நீங்கள் வாழைக்காய் வறுக்கும் போது இது மாதிரி கொஞ்சம் செமி திக்காக நீங்கள் எடுத்தீங்கன்னா நீங்கள் தோசை தவாவில் வறுக்கும் போது மிளகாத்தூள்லாம் வந்து ஈவனாக வந்து ஒரு வாழைக்காயிலையும் போய் உங்களுக்கு ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். ஸோ நம்ம சாப்பிடும்போது ஒரு பைட்லேயும் அந்த மிளகாத்தூளோட ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் உருளைக்கிழங்கும் இது மாதிரி ரவுண்டாக போட்டு இஞ்சி பூண்டு போட்டு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டு நீங்கள் வேக வச்சு எடுத்திங்கன்னா சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்கு, ரச சாதத்துக்கெலாம் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து வாழைக்காய் உருளைக்கிழங்குலாம் நீங்கள் வேக வைக்கும் போது இது மாதிரி அகலமான பாத்திரத்தில் நீங்கள் வேக வச்சு எடுத்திங்கன்னா நம்மளுக்கு வாழைக்காய் உடையாமல் எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள்.